250 புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்தார் முதல்வர் விஜய். 130 ஏசி பேருந்துகள், 120 சாதாரண பேருந்துகளின் சேவை தொடக்கம். நீலாங்கரை வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த பொதுமக்களை வாகனத்தை நிறுத்தி சந்தித்த முதல்வர் விஜய். முதல்வர் விஜயோடு புகைப்படம் எடுத்துக்கொண்ட பொதுமக்கள். விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்ததற்காக முதல்வர் விஜயை சந்தித்து நன்றி கூறிய பரந்தூர் பகுதி விவசாயிகள். நெற்கதிர் மற்றும் கிராம தெய்வங்களின் படங்களை முதல்வர் விஜய்க்கு பரிசாக வழங்கி மகிழ்ச்சி. பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை மீண்டும் விவசாயிகளுக்கு கொடுப்பீர்களா என கே பழனிசாமி கேள்வி. அங்குள்ள மக்களை அகதியாக வெளியேற்ற முடியாது என்று பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார், நிலம் குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்று விளக்கம். எடுக்கப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போறீங்க? விவசாயிட்டே கொடுத்தீங்களா? இழப்பீட்டு தொகை கொடுத்தாச்சு, அதை மறுபடியும் திரும்பி பெற முடியாது நில உரிமையாளர் இருந்து. அதற்கு அரசுடைய விளக்கம் தேவை. இதற்காக சொந்த நாட்டு மக்களே நம்ம அகதிகளாக வெளியேற்ற முடியாது. அதற்கான மாற்று திட்டங்களை கண்டிப்பாக உருவாக்கப்படும். கையகப்படுத்த நிலம் குறித்து கண்டிப்பாக முதல்வர் ஆலோசித்து என்ன முடிவோ பின்னாடி எடுக்கப்படும். குறிப்பிட்ட திட்டத்துக்கு கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை மற்ற திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய சட்டத்தில் இடம் உள்ளது. பரந்தூர் திட்டத்துக்கான நிலத்தை வேறு திட்டத்துக்கு பயன்படுத்த முடியாது என எதிர்க்கட்சிகள் கூறிய நிலையில் அமைச்சர் கீர்த்தனா விளக்கம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டது தொடர்பாக சட்டமன்றத்தில் கடும் வாக்குவாதம். பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்ட அமைச்சர்கள் நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு. இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒன்னு ஜி ஸ்கோர் மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்கு. I can also pay you in the same currency. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பதில் அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துங்க. அவர் பேசிட்டான். மாணவி தங்கம் தென்னரசு அவர் மாணவி தங்கம். அமைச்சர் ஏதாவது பேசினால் அவருக்கு பதில் சொல்லுங்கள். என் கணவரை பற்றி பேசாதீர்கள். என் மருமகன் ஆதவ் லாட்டரி தொழிலில் தற்போது இல்லை என்றும் அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ் பேட்டி. எந்த அமைச்சர் என்ன பதிலுக்கு கேள்வி கேட்கிறாங்க அந்த பதில கரெக்டா அந்த அமைச்சருக்கு தான் கொடுக்கணும். நிதி அமைச்சர் கேட்டதுக்கு லாட்டரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க கணவரை இருக்கிறாங்க. என்னுடைய சன்னுலாம் லாட்டரியில இருந்து வெளியில வந்துட்டாங்க. இருந்தாலும் தேவையில்லாத இதை பேச வேண்டாம் கூறிக்கொள்கிறேன். பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான நிபுணர் குழுவின் அறிக்கையை மூடி மறைத்தது ஏன்? திமுகவுக்கு மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் கேள்வி. சட்டமன்றத்தில் விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமிக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் கீர்த்தனா. சிவகாசி தனக்கு பொருத்தமாக இருக்கும் என்று தேர்ந்தெடுத்தவர்கள் என்றும் புகழாரம். தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே, எனக்கு சிவகாசி பொருந்தும் என்று கணித்த என் அண்ணன்கள் விஷ்ணு மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும், என் திறமையை நம்பி வாய்ப்பு கொடுத்த என் அப்பா புசியானந்த் அவர்களுக்கும், ஆதவ் சார் அவர்களுக்கும் என் மிகுந்த நன்றி அண்ட் வணக்கம். செமிகண்டக்டர் நிறுவனங்களுக்கு பிரத்யேக ஊக்கத்தொகை திட்டம். 500 சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 600 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கீர்த்தனா அறிவிப்பு. உப்பள தொழிலாளர்களுக்கான மழைக்கால நிவாரணம் 7000 ரூபாயாக உயர்வு. ரேஷன் கடைகளில் வெற்றி இருவித செறிவூட்டப்பட்ட உப்பு விற்பனை செய்யப்படும் என்றும் அமைச்சர் கீர்த்தனா அறிவிப்பு.
தமிழகத்தில் முந்தைய ஆட்சியில் மலைகள் காணாமல் போகும் அளவுக்கு கனிம வள கொள்ளை. சட்டமன்றத்தில் புகைப்படங்களை காட்டி அமைச்சர் பிரபு குற்றச்சாட்டு. அனந்தலை கிராமத்தில் 16.16 ஹெக்டேர் பரப்பளவுல 70 மீட்டர் உயரத்தில் அனந்தலை மலைன்னு ஒன்று வந்திருக்கு. ஆனால் 1998 அப்புறம் இந்த மலையை காணாமல் போயிடுச்சு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முத்தூர் கிராமத்தில் 4 ஏக்கர் பரப்பளவில் 6 மீட்டர் உயரத்தில் குன்று ஒன்று இருந்திருக்கு. ஆனால் 2022 ஆண்டுக்கு பிறகு அந்த குன்றே காணாமல் போயிடுச்சு. தமிழக பள்ளிகளில் 2010 ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் விலக்கு வேண்டும். மத்திய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேறிய தீர்மானம். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் இருந்து முழுமையான மற்றும் நிரந்தர விலக்கு அளிப்பதற்கு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரித்து வரவேற்கிறேன். தீர்மானத்தை நான் ஆதரிக்கின்றேன். கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை ஆதரித்து அமர்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம். ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. கடலோர மாவட்டங்களில் மக்கள் கருத்தை கேட்காமலேயே அரிய கனிமங்களை எடுக்கும் திட்டம் என்று புகார். சட்டமன்றத்தில் எதிரொலித்த புதிய தலைமுறை செய்தி. மக்களை பாதிக்கும் திட்டங்களை அனுமதிக்க மாட்டோம். இயற்கை வளங்களை முதல்வர் காப்பார். அரிய வகை கனிமங்கள் தொடர்பான திமுகவின் கேள்விக்கு அமைச்சர் டி.கே. பிரபு பதில். மக்கள் பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு திட்டமும் இந்த அரசாங்கம் கொண்டு வராது என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறோம். தமிழக மக்களை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள இயற்கை வளங்கள், மலைகள் அனைத்தையும் காத்து நிற்கின்ற காவல் தெய்வமாய் எங்கள் முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக எம்எல்ஏக்கள் வசந்தம் கார்த்திகேயன், பூண்டி கலைவாணன் ஆகியோர் தங்களை நோக்கி அடிக்க பாய்ந்ததாக அமைச்சர் ராஜ்மோகன் குற்றச்சாட்டு. இதுபோன்ற உருட்டல் மிரட்டல்களுக்கு தாவேகா பயப்படாது என்றும் சட்டமன்றத்தில் பேச்சு. அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்புக்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்கிருந்து நடுகரத்துல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இதை போன்ற நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்ப்பு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. முஸ்லிம்களை திமுகவினர் விமர்சித்ததாக குற்றம் சாட்டிய தாவேகா எம்எல்ஏ மதார் பதுருதீன் முஸ்தபா ஆட்சேபம் தெரிவித்து திமுகவினர் முழக்கமிட்டதால் சட்டமன்றத்தில் அமளி. சொல்லணுமா தலைவர் அவர்களே, நான் பத்திரிகையாளர் செய்தியில சொல்லல. நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் முடிச்சிடறேன் சார், நான் வந்து பத்திரிகையாளர் செய்தியில சொல்லல, நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சட்டமன்றத்தில் உறுப்பினர்களின் தொடர் அமளி குறித்து கவலை தெரிவித்த சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் சஸ்பெண்ட் செய்ய வைத்து விடாதீர்கள் என்றும் எம்எல்ஏக்களுக்கு எச்சரிக்கை. உட்காருங்க அப்படியே உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இருங்க. உட்காருங்க. 6 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையே காரசார விவாதம். நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதால் பேச அனுமதிக்க முடியாது என்று தடை போட்ட சபாநாயகர். பொறுப்பு அமைச்சர் வந்து அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமா எங்களுடைய ஆர்வம், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். இது வந்து விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாறி போகுது.
அதுதான் நான் சொன்னேன். நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. அதுதான் சொன்னேன். நான் தான் சொன்னேன் வழக்கு இருக்கு. இல்ல நான் சொல்லிட்டேன் வழக்கு இருக்கு. நான் உறுப்பினர் இது வழக்கு மன்றத்தில் இருக்குது. இது இல்ல இதை பத்தி இந்த விவரங்கள் எல்லாம் வழக்குல இருக்கிறது. இந்த நீங்க சொல்ற இந்த விவரம் வழக்குல அதை பற்றி பேச அனுமதி இல்லை. அவைக்குள் நீக்குகிறேன். பண ஆசை பதவி ஆசை காட்டி தொடர்ந்து குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது தாவேகா. ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்த பின்பு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மாநில மகளிர் ஆணையத்திற்கு தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரை. தஞ்சை போராட்டத்தில் முதல்வர் விஜய் குறித்து உதயநிதி பேசியது தொடர்பான தாவேகாவின் புகாரில் நடவடிக்கை. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஆதரவைக்கும் பிரேத பரிசோதனை அறிக்கை. வனத்துறையினர் செய்தது போலி என்கவுண்டர் என குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மாற்றம். போலி என்கவுண்டர் என்ற குற்றச்சாட்டை அடுத்து வழக்கை மாற்றியது கர்நாடக அரசு. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது போலி என்கவுண்டர் என தெரியவந்துள்ளதாக சட்டமன்றத்தில் கூறிய எதிர்க்கட்சித் தலைவர். தமிழக அரசு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் உதயநிதி வலியுறுத்த 3 தமிழர்களுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க தமிழ்நாடு அரசு முழு முயற்சிகளை எடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். அவங்க குடும்பத்திற்கு தேவையான நிதி உதவியும் சட்ட உதவியும் அரசு செய்ய வேண்டும் என்று உங்களோட கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். காவல்துறையின் தடையை மீறி சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்குள் நுழைந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம். முதல்வர் தங்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்க வேண்டும் என்று முழக்கம். காவிரிக்காக டெல்டா விவசாயிகள் காத்திருக்கும் நிலையில் மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் என்று திமுகவின் கோவி செழியன் கேள்வி. விரைவில் நல்ல செய்தி வரும் என்று அமைச்சர் ஆனந்த் பதில். காவிரியில் தண்ணீர் எப்போது திறக்கப்படும் என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் அரசு அறிவிக்க இயலுமா என்பதை அரசின் கவனத்துக்கு ஈர்க்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூடிய விரைவில் நல்ல செய்தி அறிவிக்கப்படும். தமிழ்நாட்டுக்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 9,000 கனஅடி நீர் திறக்க வேண்டும். ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரையை ஏற்று கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். கிருஷ்ணராஜசாகர் அணையை முற்றுகையிட முயன்ற வாட்டாள் நாகராஜ் உள்ளிட்டோர் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது. ஓணம் பண்டிகையை ஒட்டி கேரளத்தில் மின்னொளியில் ஜொலிக்கும் முக்கிய சாலைகள். முக்கிய அரசு அலுவலக கட்டிடங்களும் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. வயநாட்டில் 10 டன் பூக்களை கொண்டு 25,000 சதுரடியில் பிரம்மாண்ட கோலம். ஓணம் பண்டிகையை வரவேற்கும் விதமாக பூக்கோளமிட்டு பொதுமக்கள் உற்சாகம். தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் களைகட்டிய ஓணம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டாடிய மாணவ மாணவிகள். டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக கனமழை. தாழ்வான இடங்கள் முக்கிய சாலைகளில் தேங்கிய மழைநீரால் கடும் போக்குவரத்து நெரிசல்.
டெல்லியில் கனமழையினால் புதிதாக திறக்கப்பட்ட நாடாளுமன்ற வளாகத்துக்குள் மழைநீர் கசிவு. பிரதமர் மோடியால் கட்டப்பட்ட நாடாளுமன்றம் இது என்று வீடியோவை வெளியிட்டு காங்கிரஸ் கிண்டல். டெல்லியில் கனமழையினால் இடிந்து விழுந்த பள்ளி சுவர். பள்ளி வளாகத்தை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் விபத்து. இமாச்சல பிரதேசத்தில் தொடரும் கனமழையால் சம்பா மாவட்டத்தில் கடும் நிலச்சரிவு. சாலையில் சரிந்த பாறைகளால் சம்பா பர்மூர் இடையே போக்குவரத்து முடக்கம். பிரதமர் இல்லம் அருகே உள்ள குடிசை பகுதியில் வசிக்கும் 700 குடும்பங்கள் 6 மாதத்தில் மாற்று இடத்துக்கு இடம்பெற டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாற்று இடத்துக்கு இடம்பெயர்வோரின் மறுவாழ்வை கண்காணிக்க முன்னாள் நீதிபதி தலைமையில் குழு அமைத்தும் ஆணை. முன்பு போல் அதிகம் வேலை செய்ய முடியவில்லை என்று பேசியிருந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணம் அவருக்கும் இல்லை என்றும் அவரது அலுவலகம் விளக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பில் சாதியை பதிவு செய்வதற்கான முறை தவறானது. புதிய கேள்வித்தாளை உருவாக்க வேண்டும் என பிரதமருக்கு காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி கடிதம். வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்த மானிய விலையில் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை செய்ய மத்திய அரசு திட்டம். நாசிக்கிலிருந்து கந்தா எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில் மூலம் டெல்லி வரும் 800 டன் வெங்காயம். டெல்லி ஐஐடி மாணவர் தற்கொலை சம்பவத்தில் காவல்துறை வழக்கு பதிவு. மாணவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து விசாரணை குழுவை மாற்றியமைத்த ஐஐடி நிர்வாகம். கர்நாடகாவில் பெண் காவலரை பாஜக எம்எல்ஏவின் மகள் தாக்கியதாக வைரலாகும் வீடியோ. கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தபோது ஏற்பட்ட தகராறில் அறைந்ததாக பாதிக்கப்பட்ட காவலர் குற்றச்சாட்டு. வினாத்தாள் கசிவால் அரசு தேர்வை ரத்து செய்ய கோரி பீகாரில் இளைஞர்கள் போராட்டம். காவல்துறையின் தடுப்புகளை உடைத்து ஆளுநர் மாளிகையை நோக்கிச் செல்ல முயன்றதால் பரபரப்பு. மாணவர்கள் போராட்டத்தில் காவல்துறை அத்துமீறல் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுவை மாற்ற வலியுறுத்தல். உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கை பட்டியலிடுவதாக தலைமை நீதிபதி உறுதி. ஓபிசி கிரீமிலேயர் தீர்ப்பிலிருந்து சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு விலக்கு கோரி மத்திய அரசு மனு. சிறப்பு அமர்வு அமைத்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல். இந்தியாவில் பட்டியலினத்தவர், சிறுபான்மையினர் மற்றும் ரோஹிங்கியா அகதிகள் மீதான உரிமை மீறல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை கவலை. விளிம்பு நிலை சமூகங்களின் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தல். ஹோர்மோஸ் நீரிணையின் சர்வதேச கடற்பகுதியில் தற்போது கன்னிவெடிகள் எதுவுமில்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. புதிதாக கன்னிவெடிகள் வைக்கும் கப்பல்கள் கண்டறியப்பட்டால் அழிக்கப்படும் என்றும் ஈரானுக்கு எச்சரிக்கை. ஈரானில் மிகப்பெரிய அளவிலான மனிதநேய நெருக்கடி நிகழ்வதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கண்டனம். அரசுக்கு எதிராக போராடுவோர் கொன்று குவிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் நடந்து வரும் கிராண்ட் செஸ் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் பிரக்யானந்தா முன்னேற்றம். சாம்பியன் பட்டத்துக்காக அமெரிக்காவின் பாபியானோ கருணாவுடன் பலப்பரீட்சை.